ஹாய் மக்களே, எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த சாரீலாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போயிட்டு வந்தேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா 70 கல்யாணம். ஒரு நிமிஷம் எங்கள் பாப்பா கிட்டே பையை எடுத்துக்கிட்டு பை வெயிட்டாகவே இருக்கிற பையை பாருங்கள். வாங்கிட்டேன் இந்த வீடு. காலையில் 10:30 to 12 கல்யாணம். அதனால் சரின்னு சொல்லிட்டு காலையிலே கல்யாணத்துக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு ரெடியாக தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடித்தேன். கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டேன். தூங்கினோடனே திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, போகணுமே கல்யாணத்துக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு 11 மணிக்கு எழுந்திரிச்சு 11 மணிக்கெலாம் கிளம்பி ஆரம்பித்தேன். 1 ஹவரில் ரெடி ஆகி பக்கத்தில் தான் மண்டபம். அதனால் கிளம்பி பக்கத்துலேயே இருக்கோம். கிளம்பி போயாச்சு. ஐயர் வீட்டு கல்யாணம் தான். நம்ம வீட்டில் பண்ணுறாங்களே கல்யாணம். அம்மா அப்பாலாம் வயசாகிடுச்சின்னு வச்சுக்கிங்களா, தூக்கி ஓரம் போட்டுருவாங்க. ஆனால் அவங்களாம் செம்மையாக கல்யாணம் பண்ணாங்க. அவருக்கு 70வது கல்யாணமா. ஏற்கிட்டே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். வயசானவங்க பிராமினவங்க, அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு நான் சாப்பிடுவேன், நல்லா பேசுவேன், அவங்களும் பார்த்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பத்திரிக்கை வச்சுருந்தாங்க, பாடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு காலையில் கல்யாணமா, அதனால் போய் முடிச்சுட்டு வந்தாச்சு. சாப்பாடாங்க, அது அப்படி ஒரு சாப்பாடுங்க, சாப்பிடவே முடியல. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது சாப்பாடெலாம். நம்ம எங்களதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி இதுன்னா சாம்பார், அப்பளம், வடை, பத்த குழம்பு, ரசம், இப்படி ஒரு பொரியல், ஒரு 2 பொரியல் வைப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க வீட்டு கல்யாணத்தில் ஒரு 6-7 பொரியல். அப்புறம் சாம்பாருக்கு ஃபஸ்ட் எடுத்ததும் பச்சரிசி சாதத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நெய், அதுக்கு மேலே பருப்பு இதெல்லாம் போட்டுடுறாங்க. பருப்பு கடைஞ்சது போட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் ஊற்றி சாப்பிட்ணும். அப்புறம் தயிர் வடை, அப்புறம் சொல்லிக்கிட்டே போகலாம். தயிர் சாதம், அதுக்கு வத்த குழம்பு, ரசம், செம்ம சாப்பாடுங்க. அந்த அளவுக்கு இருந்தது, செம்மையா. இப்போ நான் அதை முடிச்சுட்டு தான் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்குறேன். சரிங்களா, வயசானவங்களாம் அவங்களாம் இவ்வளோ அழகாக பொறுப்பாக பார்த்துக்கிறாங்கன்னு. நம்மளாம் அந்த மாதிரிலாம் பார்த்துக்க மாட்டோம். நம்மளாம் வேஸ்ட்டு வயசானவங்கள பார்த்துக்கிறதுலாம். அப்புறம் நம்மளாம் என்ன பண்ணுவாங்க, வெறும் தேங்காய், ஒரு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் இருந்தால் இருக்க, இல்லாட்டி விட்டுரும், அவ்வளோதான் கொடுப்பாங்க. பாபா வந்துரு. இவங்க ஒரு தேங்காய், ஒரு ஸ்வீட் பாக்ஸ், அந்த ஸ்வீட் பாக்ஸில் ஒரு ஸ்வீட் இருக்கும், மிச்சர் இருக்கும், வெத்தலை பாக்கு, இதெல்லாம் வச்சு அவங்க ஒரு பை கொடுப்பாங்க. அந்த பை தான் இப்போ நான் தூக்கிட்டு வந்தேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 5 பை எடுத்துக்கிட்டேன் நான். பை கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க. அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஒரு முறை போய் வாங்கிட்டேன், அப்புறம் 2வது ஒரு முறை வாங்கிட்டேன். ஏன்னா அவங்க ஆளுங்களே நிறைய பேர் பை தான் போய் எடுக்கிறாங்க. அதனால் நானும் போய் பையை எடுத்துக்கிட்டேன். நல்லா இருந்ததுங்க, செம்மங்க. அதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, 70 வருஷம் கல்யாண வாழ்க்கையை கரெக்டாக கொண்டு போய் தாம்பத்திய வாழ்க்கையை இந்த அளவுக்கு பேராக இருந்து கல்யாணம் 70ஆம் கல்யாணம் கொண்டாடுறது எவ்வளோ பெரிய விஷயம். அது போயிட்டு கவரை கொடுத்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு. பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷங்க, நல்லா இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. நம்ம ஆளுங்களாம் அதெல்லாம் செய்ய மாட்டாங்கல்ல. 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், 60ஆம் கல்யாணம் கூட பண்ண மாட்டாங்க நம்ம ஆளுங்களாம். ஏன் உண்மையை சொல்ல போனோன்னா
நானே வந்துட்டு எங்கள் மாமனார் மாமியாருக்கெல்லாம் நாங்களே வந்துட்டு செய்யலை. 60 வயசு வரைக்கும் இருந்தார் எங்கள் மாமனார். 60 வயசுக்கு அப்புறம் தான் இறந்தார். அவருக்கே நாங்களாம் செய்யலை. அப்படி இருக்கு பார்த்து அதெல்லாம் பார்க்கும்போது, புதுசாக பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஏன்னா நானே புதுசு தான் அதெல்லாம் பார்க்குறது. ஐயர் வீட்டு கல்யாணம்னா இதான் புதுசு. இதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறதே, போயிட்டு வந்ததே. செமையாக இருந்தது பார்க்கும்போதே. அவங்க அப்படியே ஒரு அழகாக பண்ணிட்டு உக்காந்துட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம். 70 வயசு இல்லையா, எல்லாரும் அவங்களோட சின்னவங்களாம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட பெரிய பெரிய பேர் அவங்களும் வந்துட்டு இவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. பெரிய பெரிய பேர்லாம், சின்ன சின்ன பேர்லாம் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கினாங்க. பார்க்கும்போதே செமையாக நல்லா இருந்ததுங்க. அதெல்லாம் ஒரு பெரிய குடுப்பினர்ல பார்க்கறதுக்கே அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் யாருமே 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் இதெல்லாம் பண்ணதே கிடையாதுங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் பாரு, நம்ம லைஃப்லாம் இதெல்லாம் நடக்காதுல்ல. நம்மளாம் கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ணுறதே வேஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் எவ்வளோ பிரச்சனை வீட்டில், ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே அவ்வளோ ஒரு அழகாக நம்மளை விட அவங்க வசதியில் கம்மியோ இல்லை அதிகமோ எல்லாரையும் ஒரே மாதிரியாக கவனித்து எல்லாரையும் ஒரே மாதிரியாக பார்த்து அனுப்பிவிட்டாங்க. அதில் அது ஒரு எனக்கு பெரிய சந்தோஷம். அவரில்ல நம்மளாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, சும்மா போகிறோம் வரோம். அவங்களாம் வந்துட்டு பெரிய ஆளாச்சே, நம்ம எப்படி இப்படி போகிறது சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இருந்ததெல்லாம் மாட்டிக்கிட்டு கிளம்பி போயாச்சு. நல்லா இருந்தது செம்மையாக. அதெல்லாம் அங்கே வீடியோ எடுக்க முடியாதுல்ல, எல்லாம் வந்துட்டு ஐருங்க அவங்களாம் அதெல்லாம் பார்ப்பாங்க வேறு, எல்லாம் பெரிய ஆளுங்க வேறு அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. அதனால் அங்கே போய் வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு வீடியோ எடுத்தேன். வரும்போது சரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. வேறு செம்மையாக ஜனம், அவ்வளோ ஒரு கூட்டமாக இருந்தது. அவங்க ஆளுங்கெல்லாம் ஃபுல்லாக செம கூட்டம். எல்லாருமே வந்து பேர் பேராக தான். இதே இப்போ எங்களுதெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னா வெளியே எல்லாம் வரும்போது ஒன்று அவங்க ஒய்ஃப் அனுப்புவாங்க, இல்லைன்னா அவங்க ஹஸ்பண்ட் அனுப்புவாங்க, இல்லைன்னா கையில் காசு கொடுத்து போய் வச்சுட்டு வா மொய் தானே அப்படின்வாங்க. இவங்கெல்லாம் அழகாக வந்து லைனாக நிற்கிறாங்க. லைனாக நின்று ஆசீர்வாதம் வாங்கிட்டு கவரை கையில் கொடுத்துட்டு கிஃப்ட்டு பண்ணுறவங்கள கிஃப்ட்டு பண்ணிவிட்டு போகிறாங்க. ஐயோ அதெல்லாம் அது ஃபஸ்ட் டைம் நான் வேறு பார்க்குறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருந்தேன்னா பரவாயில்ல, அதெல்லாம் சரின்னு ஒரு இதுவாகிட்டுருக்கோம். இது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அது ஒரு இதுவாக இருக்குது எனக்கு. இந்த அளவுக்கு நம்ம பார்த்தோமே அப்படின்ட்டு. நீங்களாம் யார் யார் இதை மாதிரிலாம் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா?